Hi, hello and welcome to Akshita's Creation. இப்போ நம்ம கோல்டன் ஃப்ரைட் கார்ன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது யூசுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லைனா பார்பிக்யூவில் தான் மோஸ்ட்லி இது வச்சுருப்பாங்க. இது ஒரு ஸ்டார்டர் டிஷ்ஷாக வைப்பாங்க எப்போவுமே. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிற மெத்தடும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இன்பிட்வீனில் சொல்ல டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். கோல்டன் ஃப்ரைட் கார்ன்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் 2 ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக எடுத்து நல்லா வேக வச்சுட்டு உதிரியாக உதுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உதுத்து வச்சுருக்க கார்னை சேர்த்துக்கலாம். இந்த கார்னில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்போதான் நமக்கு அந்த மாதிரி கோல்டன் ஃப்ரைடில் நல்ல கிறிஸ்பியான ஒரு கார்ன் கிடைக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உலுக்கி விடுங்க. இந்த கார்ன் மேலே நல்லா இந்த பவுடரில் நல்லா கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியான கார்ன் கிடைக்கும். இப்போ இந்த கார்ன் மேலே நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி விடுங்க. அப்போ தான் நம்ம அந்த போட்டிருக்க பவுடர்லாம் நல்லா அது மேலே ஒட்டும். இந்த கிறிஸ்பி கார்னுக்காக நம்ம கடையில் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது, பார்பிக்யூ தான் போய் சாப்பிட்ணுன்னுலாம் கிடையாது. நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் எப்பயுமே பார்பிக்யூ போனால் இந்த கிறிஸ்பி கார்ன் அப்புறம் ரொம்ப விரும்பிவே சாப்பிடுவோம். நீங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பீங்க. ஸோ இதை வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த கார்னை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுட்டு, வானல் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சமாக அந்த கார்னை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கார்னை கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த கார்ன் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குவாரண்டைன் டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கார்னை, கோல்டன் ஃப்ரைட் கார்னை நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கார்னை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு நான் சொன்னபடி இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா நம்மளோட பார்பிக்யூவில் கிடைக்கிற மாதிரி கோல்டன் ஃப்ரைட் கார்ன் நம்ம தயாராகிடும். இந்த டைமில் நம்ம கார்னை எடுத்துடலாம். பொரிஞ்சிருச்சு பாருங்கள், பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக தெரியுது. இப்போ பாருங்கள், கார்ன் நல்ல கோல்டன் கலரில் மாறி இருக்கு. பபிள்ஸும் ஆல்மோஸ்ட் அடங்கிடுச்சு. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பேப்பரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம அந்த கார்ன் எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஆயிலெலாம் நல்லா செட்டில் ஆகிட்டு நமக்கு நல்லா ஃப்ரையான கார்ன் கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்க கார்னையும் நல்லா கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கார்னை ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க, அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை செய்யுங்க. நம்மளோட கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இதை சாப்பிட்லாம். நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.